பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏதோ சில இடத்துல நீங்க முன்னேற முடியாதபடி, இல்லாவிட்டால் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடி உங்களை தடுத்து இருக்கிற அந்த வல்லமைகள் விலகும்படியாய் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. பேதுரு சிறைச்சாலையில கைதியாய் கட்டப்பட்டு பல சேவர்கள் மத்தியில காவல் பண்ணப்படுகிறார். எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்? யார் விடுதலையாக்குவாங்க? சபையார் பேதுருவுக்காய் ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. ஊக்கமான ஜெபம் எந்த இடத்துல இருந்தாலும் சங்கிலிகளை அறுத்துவிடும், சங்கிலிகள் தெரிபடும். ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு எந்த இடத்துல இந்த காரியத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த பிடியிலிருந்து நான் விடுபடவே முடியாதா? மனிதர்களுடைய பிடி, சில இடத்துல மனிதர்கள் பிடித்து வைத்திருப்பாங்க, நம்மளுக்கே தெரியாது. அன்பா பேசுவது போல பேசி அவர்கள் பிடியில பிடித்து வைத்திருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு காரியத்தை மிரட்டி சில காரியத்துல பிடித்து வைத்திருப்பாங்க, பயமுறுத்துவார்கள். ஏதோ சில காரியங்கள் உங்களை முன்னேற விட முடியாதபடி, கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற முடியாதபடி, தேவன் நினைத்தது செய்ய முடியாதபடி என்ன தடைகள், போராட்டங்கள் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபத்தை ஏறெடுக்க போறேன். எப்படி அந்த சங்கிலிகள் கையிலிருந்து விழுந்ததோ அது விழும். அது விழுகணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, முதலாவது விசுவாசிக்கணும். நான் இந்த ஜெபத்தை இந்த ஊழியக்காரர் எனக்கா செய்ய போறார். நான் கட்டப்பட்டிருக்கிறத நல்லா தெரியுது. மனிதனுடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கிற சில இடத்துல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சில பேர் சொல்லிட்டாங்க, இது உங்களுக்கு முடியுமா, இது உங்களுக்கு நடக்குமான்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்குது. கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த கிருபையை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கார். அந்த வார்த்தை உங்களை தடுக்குதுங்க. நான் அப்படிப்பட்ட காரியத்துல கடந்து போயிருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி, வல்லமை ஊற்றி பயன்படுத்துகிற பொழுது அதை பொறுக்க முடியாத ஒரு சில ஊழியர்கள் தங்கள் வார்த்தை நிமித்தமாய் நீ கட்டுப்படுத்த பார்த்தாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்டேன், உங்க ஊழியத்தை தானே செய்யறேன், உங்க காரியத்தானே செய்யறேன், ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? ஆவியானவர் தம்முடைய அபிஷேக வல்லமையினால அதை அவிழ்த்து போடும்படியாய், அந்த காரியங்கள் மறையும்படியாய், அது கட்டப்படும்படியாய் விட்டுறாதேன்னு சொல்லி அபிஷேக ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். இன்னைக்கு மனிதனுடைய வார்த்தை உங்களை கட்டுகிறத பார்க்கிறேன். ஏதோ சில காரியங்கள் முன்னேற முடியாதபடி உங்களை கட்டி இருக்கிறது. இப்பொழுது அதற்காக ஜெபிக்க போற தேவ சமூகத்தில் நீங்க அப்படியே ஒப்புக் கொடுக்கிற பொழுது, எந்த இடத்துல என்ன காரியங்கள் உங்களை கட்டி இருந்தாலும் அந்த கட்டப்பட்ட சங்கிலிகள் தெரிபடுவதாக. ஏசப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகன், மகள், ஆண்டவரே உங்க பாதத்துல கொண்டு வருகிற உமக்கென்று பெரிய காரியங்கள் செய்யும்படியாய் இவர்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பேதுருக்குள் தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் முன்குறித்திருந்தீர். ஆண்டவரே, சங்கிலிகள் கட்டி இருந்த பொழுது தேவன் தாமே தேவ தூதரை அனுப்பி அவரை தொட்ட மாத்திரத்துல அந்த சங்கிலிகள் தெரிபட்டது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காக மனிதனுடைய வார்த்தை நிமித்தோ, மனிதனுடைய பொல்லாத திட்டங்கள் நிமித்தோ, அன்று யாருடைய எதிர்காலோ, யாருடைய முன்னேற்றம் கட்டப்பட்டதாய் பார்த்து இவர்கள் அதே நிலைமையில் இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டப்பட்ட சங்கிலிகள் தெரிவிடும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய ஒத்தாசை, ஆவியானுடைய விடுதலை, தேவனுடைய விடுதலையின் அபிஷேகம் இவர்களை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால சரீரங்கள்ல, வேலையிடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, ஊழியங்கள்ல அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. கட்டப்பட்ட எல்லா சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினால தெரிவிடுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விடுதலையும், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை மகிமையா நிரப்புவதாக. எல்லாவற்றிலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற அற்புதமான பாத்திரமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.